Chai with Chitra. கார்த்திக் சுப்புராஜோடு இணைந்து பணியாற்றக்கூடிய. ஆமாம் சார், எனக்கு அது வந்து ஒரு காலேஜ் மாதிரி ஜாலியாக. கார்த்திக் சாருமே எப்படின்னா சார்பட்ட அப்புறமே அவர் அதான் ஃபஸ்ட்டு சொன்னார், நீ ரொம்ப பயமாக நடிக்கிறதா பண்ணினா இது கெட்டவன் ஆகிடும்டா, வில்லன் மாதிரி ஆகிடும். பட் இது அது கிடையாது, இது இயல்பா ஒரு மனிதன். பாக்யராஜோட பழகக்கூடிய தருணங்கள் உங்களுக்கு அமைஞ்சுதா? ஆமாம் சார், நான் சோனு வீட்டுக்கு அப்பப்போ போவோம் சார், எப்போவுமே ரெகுலராக போவோம். அப்போது பேசின தருணங்கள் சார் கூட. நான் சாரோட பெரிய ஃபேன் நானும், அவர் ஒர்க்கு பயங்கரமாக பிடிக்கும். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக நாங்கள் ஒரு நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான். GT Holidays, South India's #1 travel brand. Chai with Chitra. ஜெகமே தந்தன படத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திக் சுப்புராஜோடு இணைந்து பணியாற்றக்கூடிய. ஆமாம் சார், எனக்கு அது வந்து ஒரு காலேஜ் மாதிரி ஜாலியாக. கார்த்திக் சாருமே எப்படின்னா அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவங்க டீம் எப்படின்னா எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க. ஒரு டேரக்டர், அசிஸ்டன்ட்ஸு. இப்போ ஏன்னா நிறைய படங்கள் நம்ம சிலது சின்ன சின்ன ரோல்லாம் போய் நடிக்க போயிருப்போம் சார். அப்போ வந்து கொஞ்சம் பெரிய டேரக்டர்ஸ் அந்த மாதிரி படங்கள் போகும்போது நமக்கு ஒரு பயமாக இருக்கும். என்னன்னா அவங்க டேரக்டர்ஸ் பார்த்து ஒரு சின்ன பயம் இருக்கும், பயப்படுவாங்க. அந்த ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் அவங்க முன்னாடி உட்கார்றதுக்கு கூட யோசிப்பாங்கலாம் பண்ணுவாங்க. பட் கார்த்திக் சார் டீம்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஜாலியாக. அவருமே அதே மாதிரி டென்ஷன் ஆக மாட்டார். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்வீட்டு. டேய் இடியட்ஸ் அவ்வளோதான் அதிகபட்சம் சொல்லுவார். பயங்கர அதே மாதிரி ஈவினிங் ஷூட் 6 மணி வரைக்கும் தான் அந்த டேரக்டரு ஒர்க். அதே மாதிரி பசங்களும் அவர் இருக்க டீமு நெருப்பு மாதிரி வேலை செய்வாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட லண்டனில் ஷூட் பண்ண அந்த படம். லண்டனில் பயங்கர நிறைய எல்லாம் தொட்டதெல்லாம் காம்ப்ளிகேட்டட் தான். இங்கே நம்ம ஊர் மாதிரி கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு ஸ்டன் சீக்வன்ஸ் வந்து நமக்கு இப்போ இங்கே டக்குன்னு எல்லாம் ஷார்ட் எடுப்பான், எல்லாம் போனோம் டக்கு கன் பிளாஸ்ட் ஏதாவது ஷூட் எல்லாம் எடுப்பாங்க, எடுத்து கொரியோகிராஃபி அப்படி பார்த்து பண்ண வச்சுருக்காங்க. அங்கே வந்து எவ்ரி ஷார்ட்டுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஃபுல்லாக அவங்க செஞ்சு காட்டணும். அப்புறம் அவர் வந்து நமக்கு சொல்லியும் கொடுப்பார். ஒரு என்ன போனது சொல்லி அந்த ஆல்ரெடி டோல் மீ அப்படின்னா கூட நோ தட்ஸ் மை ஒர்க் அப்படின்ட்டு திரும்ப ஃபர்ஸ்ட் வந்து சொல்லி தருவார். ஸோ இது ஒரு டைம் எடுக்கும்ல. இப்போ நம்ம கடை நான் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறோம், அவங்க வந்து எல்லாத்துக்குமே ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது பசங்க நெருப்பு மாதிரி வேலை செய்வாங்க. ஸோ பரத் அப்புறம் நிறைய பேர் இருந்தாங்க. அதே மாதிரி முடிஞ்சிச்சு ஈவினிங் வந்து ரொம்ப கேஷுவல், ரொம்ப சில்டாக வந்து ஒரு டீம் வந்து ரொம்ப உட்காந்து எங்கள் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றது, பேசுறது, வெளில போகிறது, சில் பண்ணுறது எல்லாமே அப்படி கேஷுவல் நடக்கும். டேரக்டர் அசிஸ்டன்ட் அப்படி இல்லாமல் அங்கே ஒரு டிஸ்கஷன் நடக்கும். இது பண்ணலாம் அது பண்ணலாம், நாளைக்கு இந்த வேலை அப்படி இல்லாமல் ஒரு ஃபில்ட்ரே இல்லாமல் ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ரஞ்சித் சார் டீமும் அப்படி தான், இவர் அப்படி தான். நான் ஒர்க் பண்ண மோஸ்ட் ஆஃப் த டேரக்டர்ஸ் எல்லாமே அப்படி தான். ஏன்னா இந்த டீம் கூட தான் ரொம்ப க்ளோஸாக ட்ராவல் பண்ணியிருக்கேன் நிறைய. மற்ற எல்லா டேரக்டர்ஸும் அப்படி தான் இருந்துச்சு. சார்பட்டா பரம்பரை உட்பட பல படங்கள் நீங்கள் வந்து நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் படங்கள் நடிச்சிருக்கீங்க. தெரில, அதான் ரஞ்சித் சாருக்கு ஏதோ ஒரு அன்பு. அதுக்கப்புறம் ஆனால் அது சொல்லிட்டே இருப்பார். அவருக்கு என்னென்னா கரெக்டாக ஒர்க் பண்ணுறவங்களை ரொம்ப பிடிக்கும். சார்பட்டார்கிட்ட எல்லாருமே வந்து என்ன ரொம்ப சொல்லித்தர மாட்டார். என்ன சொல்லுவாங்க, அவங்க ஆக்டரோட வேலை அது. நான் வந்து ஒரு விஷயத்தை எழுதியிருக்கேன், நான் வந்து ஒரு விஷயம் எடுக்கிறேன், நீ வந்து ஒரு ஆக்டராக அது என்ன பண்ணணும்னு யோசி. ஏன்னா நான் சொல்லி கொடுத்துட்டே இருந்தேன்னா அது எல்லாமே ஒரே மாதிரி ஆகிடும். அவர் என்ன லுக்குக்கு மட்டும் பயங்கரமாக இது பண்ணுவார். சொல்லுவார், நான் வந்து ஒரு லுக்கை செட் பண்ணிட்டேன்னா என்னோட 50% வேலை முடிஞ்சிச்சு. ஸோ எனக்கு வந்து இந்த கேரக்டர் இந்த மாதிரி நெருக்கமான ஒரு லுக்கை செட் பண்ணால் முடிஞ்சு. இதுக்கப்புறம் நீ வந்து அதில் ஒர்க் பண்ண ஆக்டர். அதே மாதிரி இந்த ஆக்டரோட நீட் என்ன, அது என்ன பண்ணுது எனக்கு அந்த லேர்னிங் வந்து பயங்கரமாக எனக்கு வந்த படம் வந்து நட்சத்திரம் நகர்கிறது வந்து எனக்கு ஒரு ஆக்டராக என்னை பயங்கரமாக ஷேப்பப் பண்ண படமாக அதை நான் நினைப்பேன். ஏன்னா லைஃப் சவுண்டு ஒன்று. நிறைய பேர் இங்கே இதையே பொழப்பாச்சிட்டு அப்பாவி பெண்கள் காதலிச்சு பணம் பறிக்கிறாங்க. பர்ஃபெக்ட் பிளானிங். இங்கே நாடக கதைன்னு ஒரு பெரிய கும்பல் இருக்குன்னு எங்கள் அப்பா அடிக்கடிக்கு சொல்லுவார். ஏன்னா என்னோட ஜோன்லேருந்து கொஞ்சம் வெளில போய் பண்ண ஒரு படம் அது. ஒரு மாதிரி கொஞ்சம் யங்ஸ்டராக இருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீக்கியாக இந்த கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு இந்த போர்டிங் ஸ்கூல் அந்த ஒரு கொஞ்சம் கெத்தாக ஒரு பசங்க இயல்பாக அவங்ககிட்ட ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையுமே பயந்து எல்லாமே அப்ரோச் பண்ணதால் நம்ம பாடி லாங்குவேஜில் ஒரு கான்ஃபிடென்ட்லெஸ்ஸான ஒரு லுக் இருக்கும். இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா இயல்பாகவே ஒரு கான்ஃபிடென்ட்டாகவே இருப்பாங்க. லுக்கு உட்கார்றது எல்லாமே ஒரு ஸ்டைல் இருக்கும், ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். அது வந்து அந்த கேரக்டரில் புல் ஆஃப் பண்ணுறது இனிஷியலாக ஐ வாஸ் வெரி 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 ஹார்ட். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் அதுக்கப்புறம் அவர் ரஞ்சித் சாரோட கைடன்ஸு. லைவ் சவுண்டுன்றத வேலை நம்ம டப்பிங் சில சின்ன மைனூட் மிஸ்டேக்ஸ் கூட பண்ண முடியாது. ஸோ அது பயங்கரமாக எனக்கு ஹெல்ப் ஆச்சு சார். அது சார்பட்டா பரம்பரையும் உங்கள் ரோல் ரொம்ப. ஆமாம் சார், சார்பட்டா பரம்பரையும் அவர் அதான் ஃபஸ்ட்டு சொன்னார், நீ ரொம்ப பயமாக நடிக்கிறதா பண்ணினா இது கெட்டவன் ஆகிடும்டா, வில்லன் மாதிரி ஆகிடும். பட் இது அது கிடையாது, இது இயல்பா ஒரு மனிதன். அவன் சந்தர்ப்பம். ஏன்னா மனுஷன்றது வந்து சிச்சுவேஷன் தான் ஒருத்தன் சரியாக தவறான்றது முடிவு பண்ணுறது. ஸோ
இப்போ ஒருத்தருக்கு கரெக்டாக தெரிஞ்ச விஷயம் இன்னொருத்தருக்கு தப்பாக இருக்கலாம். நான் இப்போ இவர் ஒரு ஃபங்க்ஷன் ஒருத்தர் கூப்பிட்றாரு, நான் இவர் ஃபங்க்ஷனுக்கு போக முடியல, இன்னொருத்தர் என்ன வெளில கூப்பிட்டா நான் கூட போயிட்டேன், அவர் என்ன பயமாக புகழ்வார், நீ ஏன்டா என்ன வரலன்னு ஒரு திட்டுவார். ஸோ இவனுக்கு நான் ஆப்வியஸாக கெட்டவனாக. ஸோ ஒரு சுச்சுவேஷன் தான் முடிவு பண்ணான். அவன் வந்து அவன் யதார்த்தத்துலேருந்து உடையிறான். ஸோ அதனால் வந்து ரொம்ப இது பண்ணால் அது கொஞ்சம் ஒர்க் பண்ணி தமிழ் பிரபா அது பயங்கரமாக ஹெல்ப் பண்ணார் எனக்கு. தமிழ் பிரபா கூட அது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அவர் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார் அந்த படத்தில், இப்படி பண்ணும் மச்சு அப்படி பண்ணும் மச்சுன்னு. ஸோ அது பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. ஆனால் என்னென்னா அந்த படம் நம்ம ஓடிடியில் வந்து இன்னொன்று வந்து டான்சிங் ரோட் சிற்றோர் எல்லாரையுமே தூக்கி சாப்பிட்டு போயிட்டாரு. அது ஓவர் ஷேட் ஆகிடுச்சு. படம் ரிலீஸ் ஆகி சில காலங்கள் சில வாரங்கள் பொறுத்து தான் மற்ற கேரக்டர்ஸை பற்றி பேச ஆரம்பித்தாங்களே. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து பசுபதி சாரும் டான்சிங் ரோஸ் ஷபீர் ரோலும் வந்து கம்ப்ளீட்லி டுக் ஓவர் எவ்ரி திங். எல்லாருமே அந்த படத்தில் ஒரு பக்கம் ஆர்யா, ஆமாம் ஆர்யா ஜான் சைக்கிளில் போகிறது வேற எங்கேயும் விஜய் எல்லாருமே ஜானன் கேரக்டர், ஷபீர், அப்புறம் ராமன் கேரக்டர், அதுக்கப்புறம் வேம்புலி எல்லாமே மாரியம்மா. ஸோ அது வந்து அதாவது ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படத்தில் இவ்வளோ கேரக்டர்ஸு அதுதான் சார். இப்போ திரும்ப சார்பட்டா 2 நடக்க போகுது. ஸோ அதுலேயும் இது எல்லாருமே நடிக்கிறாங்க. அது அதனால் திரும்ப அந்த டீமோட நம்ம சேர்ந்து பயணிக்க போகிறோன்றது பயங்கர ஹாப்பி தான். கட்சியா ஒரே ஆட்டம் தோத்துட்டா நீங்கள் கதாநாயகனாக நடித்த படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் இது? எனக்கு அதே கண்கள் ரொம்ப பிடிக்கும் சார். அதே கண்கள். அதுக்கப்புறம் எய்தவன் ஒரு படம் பண்ணேன், அது ரொம்ப நல்ல கதை, அது நல்ல படம், அது ரொம்ப பிடிக்கும். இந்த சினிமா உலகத்தில் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் அப்படின்னு யார் யாரெல்லாம் சொல்லலாம்? எனக்கு அது நிறைய பேர் இருக்காங்க சார். நான் இங்கே வந்து ஆனால் நான் இப்போ ரீசெண்டாக சொன்னேன், இங்கே வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில் கான்ஸ்டண்ட்டாக ஒருத்தர் கூட யாருமே ரொம்ப நாள் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து இப்போ எனக்கு மெட்ராஸ் சக்ஸஸ் ஆகும்போது நிறைய பேர் வந்தாங்க, பயங்கரமாக லவ்வாக இருந்தது. நானும் பயங்கர லவ்வாக பயங்கர சூப்பரில் இது செய்ய அப்படின்னு பார்த்தோம். பட் ஆனால் ஒரு படம் 2 படம் சரியாக போகலன்னா அது அப்படியே கண்டிப்பாக காணாமல் போயிடும். நட்புக்கு இந்த புகழ் ஒரு முக்கியமான காரணம். ஆமாம், புகழ் நட்பு நினைப்போம், நம்ம அது நட்பான்னு தெரில, நம்ம நட்புன்னு நினச்சிருவோம். ஏன்னா இப்போ நம்மகிட்ட நல்லா நேரில் சூப்பராக பயமாக பேசுவாங்க, ஆனால் போய் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டாங்க. நம்ம 4 தடவை பண்ணுவோம் 5 தடவை பண்ணுவோம். அது ஸோ நான் நட்பாக எதை பார்க்குறேன்னா, நம்ம எப்போ எனி டைம் நம்மளோ ஏன்னா நம்ம ஃப்ரெண்டுன்னு எதை சொல்லுவோம், எப்போ ஃபோன் பண்ணால் மச்சா எப்படி இருக்க, நம்ம ஃபோன் பண்ண சொல்கிறான்னு ஒரு ஃபில்ட்ரே இல்லாமல் ஒரு ரிலேஷன். அந்த மாதிரி தான் நான் எனக்கு வந்து சாந்தனு, ஆதவ், அப்புறம் அருண் விஸ்வா இண்டஸ்ட்ரியில் வந்து ஃப்ரெண்ட்ஸ்னால், அப்புறம் பரத், விக்ராந்த், நிறைய பேர், அட்டகதி தினேஷ், அசோக் செல்வன். ஸோ இந்த டீமோடலாம் நான் எப்படின்னா எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுப்பாங்க. நம்ம வந்து அதே மாதிரி தைரியமாக அவங்ககிட்ட ஏதாவது ஷேர் பண்ணலாம். இது அப்பார்ட் ஃப்ரம் இண்டஸ்ட்ரி, நம்ம ஏதோ ஒரு மொக்க படம் பண்ணுறோம், படம் செய்யலாம் டே அப்படின்னு நம்மளை கலாய்க்கிறதா இருக்கட்டும் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி. ஆனால் நான் எல்லாருக்கும் ஜாலியாக பேசுவேன் சார். அது வந்து யோசிக்க மாட்டேன். ஏன்னா அவங்களையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. திடீர்னு நம்மகிட்ட நல்லா பேசுவாங்க, திடீர்னு நம்மகிட்ட சரியாக பேச மாட்டாங்க. அது வந்து நமக்கு ஏன்னா நான் அது மாதிரி நிறைய பேர் நண்பர்கள் நினச்சி நிறைய பேர்கிட்ட பழகி பயங்கர ஸ்வீட்டாக இருந்திருக்கோம் பயங்கரமாக. ஆனால் நம்ம ஜெனுவனாக 100% லவ் கொடுத்துருப்போம். பட் ஆனால் அது வந்து அவங்க வந்து ஒரு ஓகே ஒரு டக்குன்னு ஒரு படம் சரியாக போல, இல்லை இப்போ டக்குன்னு அவங்க ஃபோக்கஸ் வேறு யார் மேலே மாறும் அப்படி இருக்கும். அப்படின்னும் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு காலம் ஆகிடுச்சு சினிமாவில். ஆக்சுவலாக நான் மெட்ராஸ் முடிச்சுட்டு சரி பயங்கர ஸ்வீட்டான ஒரு இது விஷயம் இல்லை அப்படின்னு நினச்சேன் எல்லாமே. பட் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப பயங்கர டிப்ரெஸ் ஆன காலங்களும் உண்டு. என்னடா இது இவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு. வெறுமனே இங்கே சக்ஸஸ் மட்டும்தான் போல். இங்கே வந்து நீ அவங்களுக்காக நீ எதுக்குனாலும் போய் நின்று இருப்ப. நீ அது வந்து ஒரு உடல் உழைப்பாக இருக்கலாம், இல்லைனா வேறு ஆஸ்பெக்டில் நீ அவனை சப்போர்ட் பண்ணியிருப்பேன், ஹெல்ப் பண்ணியிருப்பேன், இல்லைனா ஏதாவது விட்டு கொடுத்துருப்போம், எதாவது பண்ணியிருப்போம். நான் அது ரொம்ப ஜெனுவனாக பழகியிருப்போம், ஃபேமிலி மாதிரி இருந்துச்சு. ஆனால் அது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அது வந்து சரி ஓகே நம்ம நல்லா பேசுவாங்க வந்து அப்படின்ட்டு போவாங்க. ஓகே நமக்கு அப்படியே டக்குன்னு ஒரு மார்க்கு நமக்கு ஓகே அவள் தான் போல இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னா. அப்போ நான் ரஞ்சித் சார் கூடலாம் பேசும்போது ஆனால் சில பேர் நம்மளுக்கு பயங்கர ஹாப்பியாக மாற்றிடுவேன். இப்போ நிறைய டேரக்டர்ஸ் கூட. ஆனால் சில பேர் வந்து அப்படின்னா அப்போ சொல்லும்போது அது ஒன்று நீ ஏன் இது நடக்கலன்னு யோசிக்கிற, நீ வேலையை பண்ணு, அது வேலை நடந்தால் அதுக்கப்புறம் நாளைக்கு நீ ஒரு படம் இட்டு பெருசாக ஹிட்டாச்சுன்னா இது எல்லாமே வேறு மாதிரி மாறிடும். அப்போ அதுதான் யதார்த்தம். ஆனால் இந்த சினிமாவில் எல்லாத்தையும் ஹிட்டு தான் தீர்மானிக்குது. ஆமாம், இது கண்டிப்பாக உண்மை தான் சார். அது இதை மீறி இருக்குது சார், நட்புலாம் இருக்குதான். பட் ஆனால் இப்போ நான் என்ன மாதிரி சொல்லுவோம், அது அவங்கள நம்ம குறையும் சொல்ல முடியாது சார். ஏன்னா வந்து எண்டாவதே பெரிய பணம் புரள்கிற ஒரு இடம் வந்து ஒரு பிஸ்னஸ்னு ஒன்று இருக்குது. இப்போ வந்து இப்போ நம்மளை வச்சு இப்போ என்னை வச்சு ஒரு 4 கோடி 5 கோடி படம் பண்ணலாம் அப்படி இருக்குன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு 8 கோடிக்கு ஒரு படத்தை ப்ராஜெக்ட் பயங்கரமான கதை புஷ் பண்ணுறோம் அப்படின்னா, அவங்க ஆப்வியஸாக வந்து இப்போ 8 கோடி பிஸ்னஸ் இல்லைப்பா அவனுக்கு, நம்ம வந்து இதுக்கு வேறு ஒரு 8 கோடிக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு படம் ஓடி இருக்கும், யாருக்கா ஒரு ஹீரோ இருப்பார், இல்லை ஒரு 2 படம் ஓடனே அவங்கள வச்சு நம்ம இவங்களை வச்சு பண்ணால் இப்போ இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ண முடியும் நம்பிக்கை நம்ம தப்பும் சொல்ல முடியாது. ஏன் நீ அவனை வச்சு பண்ணுற என்னை வச்சு பண்ணலாம் நம்ம கேட்கவும் முடியாது. அப்போ நம்ம அந்த 8 கோடி
அது யோசிக்கிறாங்களா, அதுக்கு மேலே நமக்கு என்ன வேலை நம்ம செய்யணுமோ அந்த வேலையை செய்யணும் தான் நான் நினைப்பேன். பட் இது வந்து என்னென்னா நண்பர்கள் கிட்டேருந்து இது வந்து ரொம்ப பயமாக டிஸ்டர்ப் ஆனதில் கொஞ்சம் இனிஷியலாக ஹர்ட்டிங் ஆனது. அதுக்கப்புறம் நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு ஓகே சினிமாவில் வந்து இப்போ ஒரு மேகசினில் வந்து ஃப்ரண்ட் பேஜில் ஏன் இப்போ ஃபோட்டோ வரல நான் சண்டை போட முடியாது. நம்ம வரதுக்கான வேலையை தான் செய்யணும், அவ்வளோதான். அது வந்து நம்ம செஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கும். ரெஸ்பெக்ட் அண்ட் மணி வந்து அப்புறம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கேட்காம கிடைக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன் சார். ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவும் பண்ணுறேன். பட் சில இடங்களில் கேட்க வேண்டிய தருணங்களும் இருக்குது. நீ என்ன கேட்க மாட்டேன் அவ்வளோ பேர் அப்படின்னு இருக்குது. ஸோ இது பேலன்ஸ் பண்ணி பண்ணுறது, இதை இந்த 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 கிராஃப் ஹேண்டில் பண்ணுறதே சினிமாவில் ஒரு தனி நாலேஜ் வேணும். ஸோ அது கொஞ்சம் இவ்வளோ நாள் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க தெரியுதா? கொஞ்சம் பாக்யராஜோட பழகக்கூடிய தருணங்கள் உங்களுக்கு அமைஞ்சுதா? சோனு வீட்டுக்கு அப்பப்போ போவோம் சார், எப்போவுமே ரெகுலராக போவோம். அப்போது பேசின தருணங்கள் சார் கூட, ஏன்னா சாரோட பெரிய ஃபேன் நானும், அவர் ஒர்க்கு பயங்கரமாக பிடிக்கும். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக நாங்கள் ஒரு தீவினை போட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ் பண்ணோம் சோனி லைவ்க்கு. அதில் பாக்யராஜ் சார் நடிச்சிருக்காரு. பாக்யராஜ் சார், நான், பிருத்திவி, வித்தார்த்தனை எல்லாம். ஸோ அதில் வந்து என்னென்னா அப்போது அவர் கூட கொஞ்சம் க்ளோஸாக இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான, அப்புறம் எங்கே மீட் பண்ணாலுமே சோனு ஃப்ரெண்டுன்றதில் அவர் நமக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பேசுவார் சார். அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்போ அந்த சீரீஸுமே நாங்கள் இதெல்லாம் இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் ரீடிங்லாம் வச்சாங்க. அப்போ வந்து அதில் சத்யராஜ் சாரும் நடிச்சிருக்காரு. நான் ஸ்கிரிப்ட் ரீடிங் நம்மளாம் போகிறோம், ஓகே இப்போ இவங்க இப்போ ஒரு வெப் சீரிஸ் பண்ணுறோம், நம்ம இவ்வளோ பெரிய டைரக்டர்ஸ் வந்து அவங்க நான் வரேங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி இல்லை நான் ஸ்பாட்டில் வந்து பார்த்துக்கிறேன்னு கூட சொல்லலாம். பட் நாங்கள் ஒரு 2 ஸ்கிரிப்ட் எழுதி 2 பேருமே வந்தாங்க. பயங்கர எனக்கு அப்போ தான் நான் அதை கற்றுக்கிட்டேன். அப்போது எவ்வளோ பெரிய பொசிஷன் போனாலுமே இது வந்து அந்த வேலைக்காக அவங்க செய்கிற ஒரு உழைப்பு இருக்குல்ல, அது வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஜெனுவன் அண்டு அவ்வளோ லவ்வோட பேஷனோட. ஏன்னா ஒரு ஃபுல் டே ஸ்கிரிப்ட் ரீடிங் பண்ணுறோம் சார், ஒரு இடம் கூட கொஞ்சம் கூட தொய்வடிவாமல் அவ்வளோ சத்யராஜ் சாரும் சரி பாக்யராஜ் சாரும் சரி அவ்வளோ எக்ஸைட்டடாக ஒரு ஃபஸ்ட்டு பட ஆக்டர்ஸ் மாதிரி உட்காந்து அந்த என்ஜாய் பண்ணுறது இருக்குல்ல அந்த ப்ராசஸை. ஆமாம், எனக்கு பயங்கர நம்மளே ஒரு இடத்துல தான் இப்படி சாயிரோம் இப்படின்றோம், என்ன பண்ணுறான் இவன் நம்ம அப்படி பார்க்குற. ஆனால் அவங்க 2 பேர் அவ்வளோ அவன் இந்த சீன் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு. அப்போ தான் புரிஞ்சுது இவங்க வந்து அந்த சினிமா மேலே அவ்வளோ நேசம், ஒரு பாசம், ஒரு லவ்வு. ஸோ அதான் நான் யோசித்தேன். இப்போ வந்து இந்த இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் சொல்கிறோம், நான் இப்போ ஒரு படத்துக்காக ஒரு ஆர்டிஸ்ட்லாம் தேடினா நம்மளை அவங்கள ஹேண்டில் பண்ணுற விதமே எடுத்துமா இருக்குது. அது ஒரு லவ் பேஷன்லாம் இல்லை எனக்கு. ஏன்னா ரீல்ஸ்லேயே அவங்க பயங்கரமாக சம்பாதிக்கிறாங்க, வந்து ஒரு நல்ல இன்கம் வருது அவங்களுக்கு சோஷியல் மீடியாவில். அப்படி இருக்கும்போது எல்லாரும் இல்லை, சில பேர் பார்த்தீங்கன்னா அப்போ சினிமா வந்து ஒரு ஓகே. ஏன்னா இப்போ சினிமாவுக்கு வரும்போது முதல் படம் போது நம்ம கேட்குற ஊதியம் கிடைக்காது, கம்ஃபர்ட் கிடைக்காது, எதுவுமே கிடையாது. இப்போ அந்த கதைக்காக நம்ம ரொம்ப இறங்கி வேலை செய்கிற மாதிரி இருக்கலாம், இல்லைனா வந்து ரொம்ப லைவ் லொக்கேஷன்ஸ் போகிறதோ, இல்லைனா வந்து அந்த நம்ம கம்ஃபர்ட் கிடைக்காம ஒரு மாதிரி ரோட்டில் அது மாதிரி பல விஷயங்கள் நம்ம இயல்பாக லைஃப்பில் வந்து போகிற விஷயங்களாம். இது எல்லாத்தையும் வந்து அதை நேசித்தாலும் அது ரொம்ப லவ் பண்ணி அது ரொம்ப ஒரு பேஷனேட்டாக நினச்சா தான் பண்ண முடியும். பட் அவங்க வந்து அது எப்படின்னா ஓகே இது வேணாங்க எனக்கு. ஏன்னா அவங்களுக்கு அப்படி தான் ஹேண்டில் பண்ணாங்க நிறைய பேர். பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. அப்போ நான் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறேன் டேரக்டரோட, சார் தலை இப்போ வந்து இப்போ இந்த ரொம்ப லவ்வோட பேஷனெல்லாம் கம்மியாயிடுச்சுல, யாரும் வந்து ஏன்னா இப்போ பயங்கர சினிமா வாய்ப்புக்கே முன்னுரிமை கொடுக்க தயாராக இல்லை. அதை விட்டு எதிர்பார்த்த விஷயம்லாம் இல்லைன்னா, ஏன்னா அவங்க இதில் வந்து அது இல்லாமல் அவங்க டிமாண்ட் பண்ணுற ஊதியமும் இருக்குல்ல. ஏன்னா இப்போ சினிமானும் போது ஃபஸ்ட்டு படம் போது நமக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. இப்போ நம்ம போது பட்ஜெட் இருக்குது. அது இல்லாமல் இப்போது அவங்களே ஒரு முதல் படமாக நடிக்கிறாங்க, இல்லை ஒரு கேரக்டர் நடிக்கிறாங்கன்னும் போது நமக்கு ஒரு பட்ஜெட். ஆனால் இப்போ அவங்க என்ன, இப்போ நீ யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து மாதம் 3-4 லட்சம் சம்பாதிக்கிறாங்கன்னா இவங்க இன்னும் 4 இவ்வளோ கொடுத்தா வரேங்க அப்படின்றாங்க. ஸோ அது இப்போ பணத்தை வச்சு வேல்யூ பண்ணுறதுமே எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாக இருந்தது. அப்போ வந்து என்ன இப்போ அந்த லவ் இல்லையா அப்படின்னு ஒரு யோசனை. பட் ஆனால் சில பேர் நான் சொல்கிறது இதே டைமில் ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா நம்ம அது வந்து அப்போ நான் தான் சொல்கிறேன், சில பேர் பயங்கர லவ்வாக அது வந்து நம்மளே அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு இது பண்ணீங்க நீங்கள் அது கேட்க இல்லை சார் எனக்கு நான் இந்த படம் பண்ணால் போதும், எனக்கு வந்து சினிமானா அப்படியும் சில பேர் வருவாங்க. அது வந்து பயங்கர ஆச்சரியமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்க காலத்தில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நினச்சானா வரலன்னு கூட சொல்லிட்டு போகலாம், யாரும் கேட்க கூட முடியாது. சார் ஏன் சார் சார் தம்பி அனுப்புப்பா நான் ஸ்பாட்டில் வந்து பார்த்துக்கிறேன்றாங்க. பண்ணணும் சொல்லிட்டு 2 மினிட்ஸ் அவள் ஸ்பாட்டில் வந்து பார்த்துக்கிறேன்ப்பா உட்காந்து எங்களுக்கு என்கரேஜ் பண்ணிக்கிட்டு. இப்போ எங்களுக்கு அது பயங்கர நாலேஜ் ஷேரிங்காகவும் இருந்தது. அவங்க எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறாங்க, டக்குன்னு ஒரு படம் எடுத்த எக்ஸ்பீரியன்ஸை அது பண்ணும்போது ஷேர் பண்ணும்போது பாக்யராஜெல்லாம் எல்லா சீனும் ஒரு அனாலிசிஸ் பண்ணுவார். வந்துட்டு இது இப்படி பண்ணால் ஓகே தானே உங்களுக்கு, இது பண்ணி இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம இப்படி பண்ணியிருக்கோமே, இது பண்ணி இப்போ நமக்கே டக்குன்னு அந்த டேரக்டர் ஒரு ரைட்டர் டக்குன்னு ஒரு ஃப்ளோவில் அதை எழுதியிருப்பாங்க. இது பண்ணுவாங்க, அங்கே யோசிக்காமல் கூட விடலாம். ஒரு இந்த கேள்வி கேட்கும்போது ஆமாம் கரெக்டாக பண்ண அதை சொல்லுவேன், எப்போவுமே சொல்லுவேன், பி பயங்கர கேர்ஃபுல்லாக சார்கிட்ட க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஏன்னா சார் கரெக்டாக எல்லாமே பதில் இல்லைனா ஒத்துக்கிட்டு அது என்னன்னு சொல்லிட்டு கரெக்டாக சார் ஹாப்பி பண்ணி எல்லாம் அதை மாற்றுங்க கரெக்டாக. நீ வந்து இல்லை சார் இது இப்படி வந்துடும் சார் அப்படி வந்துடும் சார் கிடையாது, ஏன் நடக்குது என்ன நடக்குது நீ எக்ஸ்பிளைன் பண்ணு, ஓகேவா? ஏன்னா சாருக்கு வந்து கேட்குற கேள்வி கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த பயங்கர சூப்பராக இருந்துச்சு சார் அவங்களோட ஒர்க் பண்ணும்போது. நம்ம ஒரு ஃபேமிலியை பார்க்குற மாதிரி ஃபீலிங் இருக்கும் சார். நம்ம பாக்யராஜ் சார்னா ஒரு பெரிய இமேஜ், ஒரு
பயங்கர பெரிய டைரக்டர் ஆக்டர் இதெல்லாம் மீறி நம்ம போகும்போது ஷோனோட போகும்போது நம்ம ஏதோ நம்ம ஃபேமிலியை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ஸ்டார்ஸ் கூட இருக்குன்ற ஃபீலிங் இருக்காது. ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் சார் இருந்தது எனக்குமே. அது வெரி அன்எக்ஸ்பெக்டட். ஸோ அது ரொம்ப கஷ்டமாக போச்சு. பல கதாநாயகர்களோடு நீங்கள் நடிச்சிருக்கீங்க. இதில் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்த கோஸ்டார் யார்? எனக்கு ரித்திவிகாவோட நடிக்கும்போது பயங்கர ஏன்னா லேடிஸ்கோட கோஸ்டார்ஸும் நடிக்கும்போது கண்டிப்பாக அந்த கம்ஃபர்டபுள்னஸ் வேணும். ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல சின்னதாக ஒரு மூஞ்சி சுலை ஏற்பட்டால் கூட நமக்கு அதுக்கப்புறம் அவங்களை நெருங்கிறதே நமக்கு ஒரு பிரச்சனையாக மாறிடும். இப்போ அந்த கேரக்டருக்காக நம்ம இப்போ ஒரு அக் பண்ணுறோமோ இல்லை ஒரு கையை டைட்டாக பிடிக்கிறோம் அந்த மாதிரி ஏதாவது இல்லை அடிக்கும்போது ஃபாஸ்ட்டாக கண்ணத்தில் அடிச்சிடும் அப்படின்னா ஸோ அது வந்து அந்த ஸ்பேஸ் அவங்க கொடுத்தா தான் நமக்கு அது ஒர்க் ஆகும். ஸோ அது வந்து எனக்கு ரித்திவிகா பயங்கர கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு சார். கம்ஃபர்ட் இல்லாமல் நான் யாரையும் சொல்ல முடியாது. இந்த சினிமா பயணம் கலையரசனுக்கு எப்படி இருக்குது? ஃபஸ்ட்டு பயங்கர ஹாப்பியாக இருக்குது சார். ஏன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து நமக்கும் சராசரி மனிதனாக நமக்குமே வந்து இன்னும் பெரிய பொசிஷன் போகணும், பெருசாக ஜெயிக்கணும். நான் வந்து ரொம்ப ஒரு விஷயம் யோசிப்பேன் சார். என்னென்னா நமக்காக ஜெயிக்கிறது எவ்வளோ முக்கியமாக அதே மாதிரி நம்மளை சுற்றி எப்போவுமே நம்ம கூட இருக்காங்களா அவங்களுக்காக நான் ஜெயிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன். ஏன்னா இப்போ நம்மளை ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க, நம்ம கூட இருப்பாங்க. இப்போ நம்மளை நம்பி நம்ம ஒன்று மேலே அதுபோது நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, ஒரு அன்பு வச்சுருப்பாங்க நம்மளை. அது அப்போ நம்ம ஜெயிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஒரு அப்லிஃப்ட் கிடைக்கும் லைஃப்பில். அதே மாதிரி நம்ம நாளைக்கு ஜெயிச்சு ஒரு பொசிஷன் போனோன்னா இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணலாம், நிறைய பேருக்கு நம்ம வந்து ஒரு சப்போர்ட் பண்ணலாம், ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி அதனால் வந்து எனக்கு பர்சனலாக எனக்காக எவ்வளோ ஜெயிக்கணும்னு ஆசை இருக்கோ அதே மாதிரி அதை விட அதிகமாக நான் சுற்றி இருக்கவங்களாக ஜெயிக்கணும்னு நான் நிறைய நம்புவேன். ஏன்னா இந்த லவ் நமக்கு கிடைக்கிறதில்ல சார். நம்ம சினிமாவில் அது வந்து ரொம்ப ப்ரிஷியஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் ஒரு ஃபில்டரே இல்லாமல் நமக்கு ஒரு அன்பு கிடைக்கும். ஸோ அப்போ அதை வந்து ரொம்ப ஜெனுவனாக அது வந்து ஏதாவது ஒரு கிவ் பேக் நம்ம பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணும் சார். அதே மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லியும் கொடுத்துச்சு இந்த ட்ராவல் எனக்கு. பொறுமை, அதுக்கப்புறம் வந்து இந்த சக்ஸஸ் ஃபெயிலியர் இது எல்லாமே வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் த ஜேர்னி. அது சினிமாவில் ரொம்ப எதுவுமே எந்த நேரத்துலையும் ஒரு நிரந்தரம் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஜெயிச்சிட்டே இருக்கணும். அதே மாதிரி எவ்வளோ தான் ஃப்ரெண்டு எதுவாக இருந்தாலுமே நம்ம அந்த டைமில் லைம் லைட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனில் இருந்தால் தான் நமக்கு எல்லாமே கொஞ்சம் ஜெனுவனாக கிடைக்கும். ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் சார். பயங்கர சந்தோஷமாக இருக்கும், கொஞ்சம் பயமாகவும் இருக்கும். இது நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், எது பண்ண போகிறோன்னு. இந்த பிரச்சனைகள், கஷ்டங்கள் இது எல்லாமே ஐ திங்க்ஸ் பார்ட் ஆஃப் த ஜேர்னி. எந்த ஒரு விஷயமும் நமக்கு ஈஸியாக கஷ்டப்படாமல் கிடையாது. எல்லா ப்ரொஃபஷன் எது எடுத்தாலுமே பிரச்சனை இருக்குது, எல்லாமே இருக்குது. அதோட அளவுக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. சினிமாவில் என்னென்னா இன்னும் கொஞ்சம் கான்ஷியஸாகவும் இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து சென்சிபிளாகவும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாகவும் இருக்கணும். அவ்வளோ. ஏன்னா நம்ம வந்து ஒரு படத்தை பார்க்குறாங்க, அது வந்து கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு பர்சனாக பார்க்கும்போது இவங்க எப்படி இருக்காங்க பார்க்குறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம மேலே ஒரு ப்ரெஷராக இருந்தாலுமே பட் அது வந்து நம்ம கரெக்டாக இருக்கிறது வந்து நிறைய பேருக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். ஸோ அதனால் அது கொஞ்சம் நம்ம சென்சிபிளாகவும் கொஞ்சம் வி ஹேவ் டு பி ரியலி ரெஸ்பான்சிபிள் அஸ் அ பர்சன். வேட்டக்காளி வெப் சீரிஸில் வெற்றிமாறன் தான் ப்ரெசென்டர். ஆமாம். அப்படி இருந்து அவருடைய படங்கள் உங்களுக்கு ஏன் தொடர்ந்து வாய்ப்பு அமையல? இல்லை சார், நான் வடச்சென்னை என்னை நடிக்க கூப்பிட்டார் சார். அது அன்ஃபார்ச்சுனேட்லி பண்ண முடியல. அப்போ சார் வந்து இந்த ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து ஒரு ஃபியூ சீன்ஸ் வரும் கலையுது. அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோலாக இருக்கும் இது கண்டிப்பாக. ஓகே சார்னு எனக்கும் அவரோட ஒர்க் பயங்கரமாக பிடிக்கும். நான் ஒரு தடவை மீட் பண்ணும்போது சார்கிட்ட கேட்பேன், சார் உங்க கூட ஒர்க் பண்ணணுன்னு. அது மாதிரி வெரி ஃபியூ டேரக்டர்ஸ்க்கு தான் நம்ம கேட்போம். ஸோ அவருமே கண்டிப்பாக அதாவது சாலிடாக ஒன்று வந்தால் பண்ணலாம் கலை அப்படி சொல்லுவார். வெரி ஈகர்லி வெயிட்டிங் டு ஒர்க் வித். ஏன்னா எனக்கு விசாரணையெல்லாம் பார்க்கும்போது பயங்கர எக்ஸைட்டாக இருந்தது. அப்புறம் நமக்கு ஒரு இதுவும் தோணும், நம்மளும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு தினேஷ் அதில் பண்ணியிருக்க ஒர்க் அன்பிலியபிளி எல்லாரும் ஆக்டரும் அதை பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஸோ அது பார்க்கும்போது நம்ம ஒரு ஆக்டராக அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு படம் பண்ணோம், பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு படம் பண்ணணும்னு ஆசை இருக்குது சார். வாழை படத்தில் மாரி செல்வராயோட பண்ணியாச்சேன். மாரியண்ணா கூட நடித்தது பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சார். அதே ஒன்ஸ் அகேன் அது வந்து அது இன்னொரு லேர்னிங்கான ஒரு ஸ்பேஸு. ஏன்னா அவர் எவ்வளோ க்ளோஸ் டு லைஃப், அந்த ரொம்ப அந்த மக்களோட வாழ்க்கையை வலியை அந்த பாலிடிக்ஸ் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பேசுவார். நான் பரியேறும் பெருமாள்லேருந்து மாரியண்ணா எனக்கு பழக்கம். ஏன்னா அது வந்து ரஞ்சித் சாரை மீட் பண்ணதுலேருந்து அப்போலேருந்து கதை எனக்கு தெரிஞ்சது, அந்த கதை உருவாங்கிற டைம்லேருந்து அந்த படம் ரிலீஸ். ஸோ அப்போது மாரியண்ணா பயங்கர பழக்கம், பயங்கர க்ளோஸு. ஸோ அப்போ வந்து இந்த படம் பண்ணணும்போது அதே தான், நான் இந்த படம் எனக்கு தெரியும் அவர் எப்படி எடுப்பார்னு, எதுவுமே ஒரு யோசிக்காமல் நம்மளை போய் அங்கே ஒப்படைச்சிட்டோம். அவ்வளோதான். நான் 4 வாழைத்தார தூக்கிட்டு நடந்துட்டு இருப்பேன், தெரிய மாட்டேன்னா அசிஸ்டன்ட் ஆக்டர்னு சொல்லுவாங்க, அண்ணா நீங்கள் வரமாட்டீங்கன்னு அப்படின்னோடனே பரவாயில்ல கூட எப்படி தான் நாளைக்கு எடுத்துப்பார் இந்த மாதிரி ஒரு சீனு, நான் ஃபுல் டே நடந்துட்டு இருக்கணும், இது ப்ராக்டிஸ் ஆகட்டும் எல்லா டைம் நடக்கிறேன்னு சொல்லிட்டு நடந்து. அதே மாதிரி நான் அதை ஒரு அசிஸ்டன்ட் ஆக்டர் மாதிரி அது கூட சேர்ந்து அவர் கூட. ஏன்னா ஒரு விஷயத்தை ஸ்டேஜ் பண்ணுற விஷயம் வந்து பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்கும்.
வேலைன்னு வந்துட்டா பேய் மாதிரி வேலை செய்வார், நிற்க மாட்டார் ஒரு செகண்டு. ஸோ அது வந்து அந்த 50-55 நாள் அதிகமாக நான் ஒரு 40 நாள் 50 இருந்தோம். வேலையை வந்து எவ்ரிடே பார்த்தா காலைல 6:30-7 மணிக்கு ஆரம்பித்தார்னா இந்த முடிகிற வரைக்கும் சாப்பிட கூட மாட்டார். ஃபுட்டு பயங்கர ஹெவி ஒர்க்கு. அந்த சினிமாவை அந்த ஒரு ஆர்ட்டை அவ்வளோ லவ் பண்ணி அதை ப்ரெசென்ட் பண்ணணும்னு ஒரு பண்ணுற ஒரு போராட்டம் இல்லை, அது பயங்கரமாக பிடிக்கணும். அதே மாதிரி எதுவுமே யோசிக்க மாட்டார், கட்டன்னு எல்லா வேலையும் எல்லாம் தூக்கி அவரே அந்த வேலையை இறங்கி செய்ய ஆரம்பிச்சிருவார். ஸோ அது வந்து ஒரு டேரக்டர்னோடனே சரி நான் அதை டைரக்ட் பண்ணுறேன் அப்படி இல்லாமல் இறங்கி பயமாச்சார். எனக்கு வாழையுமே பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அந்த லைஃப்பில் அந்த நேட்டிவ் வீட்டில் போயிட்டு அந்த மக்களோட பழகி அந்த விஷயங்களை கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் மாரியனா கூட ஒர்க் பண்ணதுக்கு அது எல்லாமே ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஒரு ஆக்டராக நான் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸும் அதில் இருந்தது. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் இன் மை கெரியர். நிறைய விஷயம் ரொம்ப புதுசாக இருந்தது இந்த படத்தில் எனக்கு. அதே மாதிரி அந்த அவங்க பழக தான் வந்து நம்மளோட லைஃப்லாம் எவ்வளோ பயங்கர பியூட்டிஃபுல்னு நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ஏன்னா அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க 9 months ஆல்ரெடி 2 பசங்க பெற்றவங்களா அவங்க டெய்லி 2 லோடு 3 லோடு லாரிக்கு வாழைத்தா தூக்கி போயிட்டு இருப்பாங்க. ஆனால் அது கிடைக்கிற கூலி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஆமாம், அதை நம்ம யோசிக்கும் போது அப்போ நம்மளாம் எவ்வளோ ஒரு நம்ம இப்போ இருக்கிற லைஃப்பை நம்ம குறை சொல்கிறோம். இவ்வளோ உழைப்பு போடுற மக்களுக்கு வந்து இவ்வளோ ஒரு விஷயம் இவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குது, ஆனால் அதுக்கான கரெக்டான சம்பளமும் கிடைக்கல. அப்படிங்கும்போது நம்மளாம் இப்போ ரொம்ப சூப்பரான விஷயம். நம்ம இன்னும் பயங்கர இது நடக்கல அது நடக்கல நம்ம யோசிக்கிறோம்ல, அதெல்லாம் யோசிக்கவே கூடாது அப்படின்னு தோணும். நம்மளுக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கும், ஜாலியாக இருக்கிறத என்ஜாய் பண்ணிட்டு போடா அப்படின்ற மாதிரி இருக்கும். வெரி 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 நிறைய டேக் அவே சார் அந்த படத்தில் எனக்கு. ஒரு நடிகராக உங்கள் மனைவி உங்களை எப்படி பார்க்குறாங்க? நான் இவ்வளோ இப்போ இந்த அளவுக்கு சினிமாவில் சஸ்டைனபிளாக இருப்பன்றதே அவளுக்கு தெரியாது. இனிஷியலாக நான் ஏதோ ட்ரை பண்ணுறோம் அப்படி போகிறோம், அது அப்புறம் அதை விட்டுருவோம் அப்படின்னு நினச்சா. பட் ஆனால் இப்போ என்னை விட வந்து என் கெரியர் மேலே அதிகமாக அக்கறை கொண்டது அவள் தான். இப்போ நான் கூட சில இடங்களில் இப்போ நேற்று நைட்டு கூட இப்போ டயட் பண்ணி உடம்புலாம் கம்மி பண்ணேன். நேற்று நைட்டு திடீர்னு பிரியாணி சாப்பிட்டேன், பிடிச்சி ஒரே சண்டை, நீ சாப்பிடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஷி வாண்ட்ஸ் மீ டு பி இன் மை பெஸ்ட் லுக். ஸோ வந்து எல்லாமே நீ இவ்வளோ எஃபர்ட் போடுற இது எல்லாம் பண்ணுற, பட் அந்த உடம்புன்னு ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் நீ வந்து உன்னை ப்ளேஸ் பண்ணிக்கிற விதம், உன்னை ப்ரொமோட் பண்ணிக்கிற விதம், இது எதுவுமே நீ பண்ண மாட்டேற. ஒரு ஆக்டருக்கு என்னெல்லாம் தேவையோ அது எதுவுமே நீ பண்ண மாட்டேற. நல்ல மேனேஜர் இருக்காங்க. ஆமாம், இப்போ எனக்கு வர ஸ்கிரிப்ட்ஸை படிக்கிறதா இருக்கட்டும், இன்ட்ராக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே பண்ணுவாள். ஸோ அது ஒரு மாதிரி பயங்கர சப்போர்ட்டிவான ஒரு ஒய்ஃப். ஆக்சுவலி எனக்கு இது வேணும் அது வேணும்னு எதுவும் கேட்கவே மாட்டேன். அவளுக்கு ரொம்ப பிடிச்சது ட்ராவல் பண்ணுவாள், ரொம்ப ரியலிஸ்டிக்காக அந்த ஆர்கானிக்கான ஃபுட்டு சாப்பிடுவாள், அவ்வளவுதான் அதிகபட்சம். எனக்கு வந்து ட்ரெஸ் வாங்கணும், இது நகை வாங்கணும், இல்லைனா வந்து இந்த கார் வேணும், அதெல்லாம் அது மாதிரி எதுவுமே கிடையாது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஜாலியாக பைக் இப்போ வரைக்கும் பைக்கில் தான் போவாள். எங்கே போனால் என் பொண்ணு அவ்வளோ ஆட்டோவில் தான் போவாங்க. ஸோ அது வந்து இப்போ நானே சில டைம் கூட கார் டிரைவரோட அனுப்புகிறேன் அப்படின்னா கூட ஆனால் எப்போவுமே நீ அனுப்ப போறியான்னு சொல்லி ஜாலியாக கேஷுவலாக போய்ட்டு திடீர்னு நாளைக்கு உனக்கு வேலை இருந்தால் நீ அவைலபிள் என்ன பண்ணு சொல்லிட்டு டக்குன்னு வந்து ரொம்ப கேஷுவலாக அவங்க 2 பேருமே அப்படி தான் இருப்பாங்க. நானுமே இப்போ ரொம்ப அது வந்து கண்டுக்க மாட்டேன். ஏன்னா ஐ பிலீவ் எதுவுமே நாட் பர்மனெண்ட். மனுஷனா அப்படி தான் போல. என்னன்னா நமக்கு இப்போ இருக்க பொசிஷன் தான் பயங்கரமான ஒரு பொசிஷன் தான் ஆக்சுவலாக. ஆனால் நமக்கு இதுக்கு மேலே ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கும். நீ ஏன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேற? இப்போ நீ நல்ல இவ்வளோ படம் நடிச்சிட்டே இவ்வளோ நடிக்கிறேன், இப்போ உனக்கு வாய்ப்பு வந்துட்டே இருக்கு, எல்லாம் பண்ணுறேன், இது கூட ஆமாம் கரெக்டாக தான். பட் ஆனால் வந்து நான் அதான் சொல்லுவேன், அப்போ நாளைக்கு போனால் உன்னை இதை விட பெருசாக தோணுன்னு நான் சொன்னேன். அப்படி கிடையாது. ஒரு இது இருக்குது என்னென்னா, இப்போ மினிமமாக ஒரு சஸ்டைனபிளாக மினிமம் கேரண்டி நம்ம ஒரு படம் பண்ணுறோம், நம்மளை நம்பி பணம் போடுறவங்களுக்கு ஒரு மினிமம் ஒரு கண்டிப்பாக ஒரு ரிட்டர்ன்ஸ் இருக்குது அப்படின்னு ப்ராஃபிட். பயங்கரமாக ஒரு 100 கோடி 1000 கோடி அப்படி கிடையாது. பட் பேசிக்காக ஒரு மீடியமான ஒரு இதுவாக இருக்கணும்னு ஆசை தான். உண்மையான ஒரு நாளைக்கு நான் 2 கோடி 3 கோடி சம்பாரிச்சா கூட நான் போயிட்டு 10 லட்ச ரூபா ஷூ வாங்கினேன்னா கேட்டால் கிடையாது. ஆனால் இன்றைக்கி நான் 5000 6000 ஷூ வாங்குவேன், 10000 ஷூ வாங்குவேன். பட் அவள் ஏன்னா திட்டிகிட்டே இருப்பா, இதுக்கு இவ்வளோ காசு கொடுத்து ஷூ வாங்குற, எதுக்கு இந்த ட்ரெஸ் வாங்குற அப்படின்னு. அதான் சொல்லுவேன், நாளைக்கு நான் பேர் இன்னும் கொஞ்சம் வந்தால் இன்னும் தானே வாங்குவேன். அதான் சொன்னேன், உண்மையாகவே நான் சொல்கிறேன். ஒரு நாள் நான் 1 கோடி சம்பாரிச்சா கூட என்னால் போய்ட்டு இந்த 80000 டிஷர்ட்டு, 1 லட்ச ரூபா டிஷர்ட்டு, 1 லட்ச ரூபா பேண்ட்டு, இல்லை 60000 ஷூலாம் வாங்க மாட்டேன். அதிகபட்சம் நமக்கு தெரிஞ்ச பிராண்டிங் இன்டர்மீடியட்டாக சில பிராண்ட்ஸ் இருக்குது, அவ்வளவுதான். அதை விட்டு நமக்கு வந்து பெரிய ஆசை இல்லை, அதுதான் நம்ம ஸ்டாண்டர்டு. மேபி நான் ஒரு கார் எனக்கு பிடிச்ச ஒரு நல்ல பெரிய கார் ஒன்று வாங்கிப்பேன், அவ்வளோதான் அப்படின்னு. நான் டவுன் ஆகும்போது கூட ஷீ இஸ் வெரி சப்போர்ட்டிவ். திடீர்னு ஃபண்ட்ஸு கூட, ஏன்னா இப்போ நமக்கு வந்து திடீர்னு ஒரு டைமில் அக்கௌண்ட்டில் காசு இருக்காமல் இருக்கும், திடீர்னு ஒரு டைமில் சுத்தமாக இருக்காது. நான் ரொம்ப யோசிப்பேன் அதை. எனக்கு என்னென்னா எனக்கு இந்த சொத்து சேர்த்து வைக்கணும், நிறைய வாங்கணும், இது அப்படிலாம் ஆசை இருக்கா சார்? என்ன ஜாலியாக இருக்கணும் சிம்பிளாக. அது வந்து நம்ம நெக்ஸ்ட் டே எதுவும் யோசிக்கக்கூடாது. நம்ம லைஃப்பை ரன் பண்ணுற நாளைக்கு என்ன நடக்கும்ன்ற பிரச்சனை இல்லை. நம்ம டே டு டே லைஃப் ஜாலியாக ரன் பண்ணுற அளவுக்கு ஜாலியாக இருக்கமா, ஹாப்பியாக இருக்கமா, அதுதான் நான் யோசிப்பேன். அதனால தான் நான் இவ்வளோ நாள் பண்ணி இப்போ தான் ரீசெண்டாக வீடே வாங்கினேன். நம்ம ஆக்சுவலாக ஓரளவுக்கு பண்ணலாம் வந்து சினிமாவில் எனக்கு நினச்சிருந்தா அப்போ எப்பயோ வீடுலாம் வாங்கிடலாம். பட் ஆனால் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அது பொண்டாட்டியை நான் வந்து தொல்லலாம் பண்ணல, வீடு வாங்கு இதை வாங்க அதை வாங்க எதுவும் சொல்ல. ஆனால் அவள் வந்து அதை ரொம்ப கேஷுவலாக ஹேண்டில் பண்ணான். ஒன்றுமே பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், அப்படி ஃப்ரீயாக ஜாலியாக ரிலாக்ஸ்டாக ஒர்க் பண்ண அப்படின்வா. ஸோ அது வந்து பெரிய நமக்கு டக்குன்னு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும். ஏன்னா நான் என்ன ஹேண்டில் பண்ணுறதும் பெரிய பிரச்சனை. திடீர்னு நான் பயங்கர ஜாலியாக பேசிட்டு அப்படி இருப்பேன், திடீர்னு எதுவுமே பேசாமல் அமைதியாக இருப்பேன், ஜோன் அவுட் ஆகிடுவேன்.
ரொம்ப யோசிப்பேன், ஓவர் திங்கிங். அதுக்கப்புறம் ஏன் அவங்க நம்மகிட்ட நல்லா தானே பேசுகிறாங்க, ஏன் அவங்ககிட்ட நம்ம சரியாக பேசணும்னு உட்காந்து அதை 2 நாள் யோசிப்பேன். நம்ம இப்படி பேசணும், ஒரு வேளை அவங்க தப்பாக நினச்சிருப்பாங்களா அப்படின்னு யோசிப்பேன். இந்த மாதிரி அதே மாதிரி நோ சொல்கிறதுக்கு யோசிப்பேன். என்னை போட்டு ரொம்ப ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்புறம் அதே மாதிரி எல்லா பிரச்சனையிலையுமே நான் அவங்க பொசிஷனில் தான் என்னை பார்ப்பேன். அது பெரிய ஸ்ட்ரெஸ் எனக்கு. அவங்க தப்பு பண்ணியிருப்பாங்க, ஆனால் நான் வந்து அங்கேருந்து யோசிச்சுட்டு நம்ம போய் அவங்ககிட்ட சாரி கேட்பேன். பார்த்தா அவங்க ரொம்ப கேஷுவலாக ஹேண்டில் பண்ணுவாங்க நம்மள. ஆனால் முழுமையாக தவிர அவங்க மேலே தான் இருக்கும். ஷூட்டிங்லேயுமே அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மற்றவங்களுக்காக நம்ம ஒன்று பண்ண போயிட்டுமா பார்த்தா அப்புறம் நம்ம ஏதோ நம்ம தப்பு பண்ண மாதிரி நான் ரொம்ப உட்காந்து ஃபீல் பண்ணிருப்பேன். சினிமாவில் அது ரொம்ப ப்ராப்ளமேட்டிக். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு யூ திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். ஏன்னா இப்போ டேட்ஸே இஷ்யூ ஆகுதுன்னா 2 தடவை டேட் கொடுத்து நம்ம அவங்க தப்பு பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஃபோன் பண்ணி நம்ம வேறு படத்துக்கு டேட் கொடுத்துட்ருப்பாங்கன்னு சொல்லி திடீர்னு ஃபோன் பண்ணி எனக்கு டேட் வேணும்னு நாளைக்கு. இது அவங்க தப்பு. ஆனால் வந்து நம்ம நான் வந்து உங்ககிட்டையும் கெஞ்சிட்டு இந்த எல்லா ஸ்ட்ரெஸ் ஏன் தள்ள போட்டு சிம்பிளாக முடியாதுன்னு சொல்லிட்டு நான் போகலாம், பிரச்சனையே கிடையாது. ஆனால் வந்து ஐயோ நான் என்ன விஷயம் அவங்க என்ன சொல்லுவாங்க, முடியாது சார், இல்லை சார் முடியாதுன்ட்டு அந்த லொக்கேஷன் போயிடும் சார் நாளைக்கு. ஆனால் அது உண்மையாக போய் கூட நமக்கு தெரியாது. எட்ஜுக்கு போகும்போது அது ரொம்ப கேஷுவலாக அதை அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம அந்த ப்ரெஷர் எடுத்துக்கிட்டு நான் வந்து பாவண்டி அவங்க அப்புறம் நாளைக்கு டேட் அந்த ஆர்டிஸ்ட் டேட் இல்லை இதுலையான்னு சொல்லிட்டு அதை போட்டு ப்ரெஷர் பண்ணி எப்படியாவது மேட்ச் பண்ணலான்னு ஒரு ஸ்ட்ரெஸ் எடுத்துப்பேன். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும்னு நினைப்பேன், நோ சொல்கிறது எல்லாமே. பட் அது கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ வரைக்குமே எனக்கு லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன், முடியல. ரொம்ப நன்றி உங்கள் அனுபவத்தெல்லாம் உங்கள் ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டது. தேங்க்யூ சார், லவ் யூ சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.